என்னன்னு சொல்லி பார்ப்போம். இன்று சிவாஜி உள்ளங்கள் இன்பக் கடலில் மிதந்து கொண்டிருக்கிறது. மகத்தான கலைகளை பற்றி பேசுறதுக்கு ஒரு நிமிஷம் போதுமா? இல்ல ஒரு வருஷம் தான் போதுமா? 288 படம் நினைக்கிறேன். ஒரு படத்தை வச்சு ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் பேசினா கூட ஒரு வருஷம் பத்தாதுங்கும் போது நான் பெரிய பேச்சாளரும் மேடையில் ஏறதுக்கே நான் கூச்சப்படுவாங்க. இது ஒரு அருமையான நிகழ்ச்சி. நான் விஜயராமன் ஐயா கிட்ட மனிதன் தான் கேட்கணும். அவர் என்கிட்ட அந்த கார்டு கொடுக்கும்போது சொன்னேன், ஐயா ஒரு 400 பேர் வருவாங்களாயா அப்படின்னு. சிவாஜியை நாங்க எவ்வளவு விரும்பணுமோ அதை தாண்டி தஞ்சை மண் பாருங்க. ஏசி வந்து ஐயாவை பார்த்துட்டு நான் சொன்னேன், ஐயா ஃபுல்லா ஏசி ஓடுதியா, இந்த சீசன் கொஞ்சம் அப்படி இருக்குன்னு சொன்னோன்னே நிறைஞ்சு இருக்கு பாருங்கன்னு சொன்னாங்க. அது எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னாக்க இந்த மண்டபம் நிறைஞ்சு இருக்கிறது என் மனசுல அவர் நிறைஞ்சு இருக்கு. எனக்கு நாங்களாம் தங்கப்பதற்கெல்லாம் ஒரு 50 வாட்டி தாங்க பார்த்துருப்போம். ஆமா, 50 வாட்டி தான் பார்த்துருப்போம் தங்கப்பதற்கெல்லாம். சிவாஜி சாரை பத்தி சொல்ல ஆரம்பிச்சோம்னாக்க, அதாவது பெரும் பேச்சாளருக்கு முன்னாடி எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்ததே நான் நன்றி சொல்லிருக்கேன் விஜயராமன் ஐயாவுக்கு. ஐயா கூப்பிட்டாரு, டெப்டி சிஎம் உங்க பிஎம் தேவிராஜ் ஐயா மாறாங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு பெர்மிஷன் பண்ணிருக்கேன். டெப்டி பிஎம் மாறாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருந்தாங்க. என்னாக்கா அவரை பார்த்தோன்னே அவ்வளவு சந்தோஷம், நீங்க அப்பா அழைச்சிட்டு வர முடியுமா? நான் சொன்ன கொஞ்சம் கூட்டமா வந்துருவேன், 10 வாட்டி அழைச்சிட்டு வரேன்னு சொல்லிட்டு அப்பாட்ட சொன்னோம்னு அவங்களுக்கு ஒரு சமையல் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கிச்சடி சொன்னாங்க, செஞ்சு தரேன்னு சொன்னாங்க. அப்புறம் அதை பார்க்கும் போதுங்க அவங்களுக்கு எவ்வளோ உயரத்துல உள்ளவர். அப்பாவை பார்த்து கையை பிடிச்சிட்டு என்னை சிவாஜி கணேசன் சொல்லுவாங்க. எப்பா சிரிச்சுட்டேன், எப்பா உன்னை உலகம் தெரியும் என்கிட்ட சிவாஜி கணேசன் சொல்லி இருப்பாரு. எவ்வளவு பணிவுப்பாரு, ஒரு உயரமான ஒண்ணு அவங்க இருக்கிற இடத்துல இல்லைங்க. அவரோட அந்த பணியோட தான் அவரு உயர சிகரம் சொல்றது அவரோட பணி. அப்பாட்ட உங்க ஆம்பிஷன் என்னன்னு கேட்டோம்னா என்ன சொன்னாங்க, ஒன்றும் எனக்கு பெரிய ஆம்பிஷன்லாம் இல்லை. என்ன சொன்னாங்க, இந்த பையனை கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன், இந்த மண்டபம் கல்யாணம் ஓப்பனும் என் கல்யாணமும் ஒரே தேதிங்க, ஒரே நாள் கல்யாணம் ஓப்பனும் என் கல்யாணமும் நடந்தது. அது முடிஞ்சிருச்சு, எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லை. இதை வந்து மண்டபம் வந்து ஏழைப்பாளைகளுக்கு ஒரு குறைச்ச வாடகையில் நான் என்கிட்ட சொல்லியிருக்கேன், நல்லபடியாக செஞ்சுக்கொண்டு வேற எந்த ஆசையும் இல்லை. நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போதே என் உயிர் போகணும், வேற எதுவும் நான் ஆசைப்படலன்னு சொன்னாங்க சிவாஜி கணேசன் ஐயாட்ட. அவருங்க அப்படியே கட்டி தழுவிக்கிட்டாங்க அப்பா. உடனே இந்த இவங்களை கூப்பிட்டாங்க, இந்த மலராசி மாதிரி இருப்பாங்களேங்க, கமலாமாவை கூப்பிட்டாங்க, இங்கே வா ஐயா என்ன சொல்றாங்க கேளுங்க அப்படின்னாங்க. அவங்களும் புரிஞ்சுக்கிட்டாங்க, ஏங்க இப்ப அப்படின்னாங்க. இல்லை கேளு அப்படின்னு சொன்னோம்னே அவரும் சொல்வாராங்க, நான் நடிக்கும் போதே உயிர் போகணும்னு சொல்வாராங்க. எதுக்கு சொல்றேன்னாக்கா, நான் அந்த டைம் எடுத்துக்கிட்ட காரணம், இந்த மாதிரி தொழில உயிரா நேசிச்சவங்களுக்கு இதா மாதிரியான ஒரு பாராட்டு விழா எப்போ வேணாலும் எந்த நேரத்தில் வேணாலும் ஐயா ஸ்டாலின் ஐயா அழைக்கலாங்க, எப்போ வேணாலும் கண்டிப்பா அதை நடத்துறேங்க. அது 75வது திருமண நாள் இது, அதுவும் நம்ம மண்டபத்தில் தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய சிகரமா வாழ்ந்து இன்னைக்கு உலகம் போற்றக்கூடிய ஐயாக்கு நடத்துறது இல்லை. நானும் அதுல பங்கு பெற்றிருக்கேன்னு நினைச்சு பெருமைப்பட்டுக்கிட்டு இந்த வாய்ப்பை கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சு விடைபெறுகிறேன். நன்றி. இந்த அருமையான நிகழ்வுக்கு நம் அழைப்பில் ஏற்று அருகில் முயன்று தஞ்சை மாநகரத்திற்கு வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியை பெருமைப்படுத்தி இருக்கிற மரியாதைக்குரிய திரையுலக பார்வையேயர் அவர்களுக்கு பேரவையின் சார்பாக நினைவு பரிசு வழங்க பேரவையின் தஞ்சை மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் பேராசிரியர் மு. விஜயராமன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன்.
இந்த மணிமண்டலத்தை மகிழ்வோடு வழங்கியிருக்கிற உரிமையாளர் குரு சுப்பிரமணிய சர்மா அவர்களுக்கு மரியாதைக்குரிய மக்களுடைய அவர்களை நினைவு பரிசு வழங்க அனுபவம். இந்த நினைவு பரிசுக்குள் இருப்பது அந்த தூரிகை நடிகர் சிவகுமார் ஐயா வரைந்த தஞ்சை பெரிய கோவிலுடைய ஒன்று. மக்கள் சிந்தனை பேரவையின் மாநில தலைமை சார்பாக டாக்டர் சா மருதுரை அவர்களை அவர்கள் தேவைக்காக அதே போல அதே கொரோனா காலத்தில் எனக்கு தெரியும் மக்கள் சிந்தனை பேரவையிலே தன்னை இணைத்துக் கொண்டு மிக அருமையான சேவை செய்தவர் மரியாதைக்குரிய டாக்டர் ராதிகா மைக்கேல் அவர்கள். சேவை மக்கள் சிந்தனை பேரவையுடைய மாநில தலைமை சார்பாக அந்த சேவையை பாராட்டி சிவகுமார் அவர்கள் பாராட்டுகிறார். நம்முடைய டாக்டர் ராதிகா மைக்கேல் அவர்கள் மருத்துவ ரீதியான அத்தனை பணிகளையும் செய்து கொடுக்க, அந்த பொருட்கள் அத்தனையும் ஏற்பாடு செய்து கொடுக்க, அதை கொண்டு போய் சரியான இடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதிலே மிகச் சிறப்பான முறையிலே செயல்பட்ட மரியாதைக்குரிய மக்கள் சிந்தனை பேரவையின் மாநில பொதுக்குழு உட்பட அன்பழகன் அவர்களுக்கு நடிகர் சிவகுமார் அவர்கள் மூலமாக ஒரு பாராட்டு மடலை வழங்க அன்போடு மனோகரா, உன்னை எதற்காக அழைத்திருக்கேன் தெரியுமா? திருத்திக் கொள்ளுங்கள், தயவு செய்து. அழைத்து வரவில்லை, இழுத்து வர செய்திருக்கிறீர்கள். என் கட்டளையை தெரிந்து கொண்டிருப்பாய் நீ. கட்டளையாயிரு கலை காண முடியாத ஆசை, பொன்னும் மணியும் மின்னும் வைரமும் பூட்டி மகிழ்ந்து கண்ணே முத்தே தமிழ் பண்ணே என்றெல்லாம் குலவை கொஞ்சி தந்தத்தாரான கட்டிலே சந்தன தொட்டிலே வீரனே என் விழி நிறைந்தவனே தீரர் வழி வந்தவனே என்றெல்லாம் யாரை சீராட்டி பாராட்டினீர்களோ அவனை, அந்த மனோகரனை சங்கிலியால் புனைத்து சபையினடுவே நிறுத்தி சந்தோஷம் கொண்டாட வேண்டும் என்ற தங்கள் தனியாத ஆசைக்கு கட்டளையா தந்தையே. நீ நீதியின் முன் நிற்கும் குற்றவாளி, தந்தை முன் தனையினல்லே போது குற்றவாளி. யாருக்கு என்ன குற்றம் செய்தேன்? என்னால் தீங்கிழைக்கப்பட்டவர்கள் யார்? அரசே, தந்தை முன் தனையனாகல்ல பிரஜைகளில் ஒருவனாக கேட்கிறேன். கொலை செய்தேனா? கொள்ளையடித்தேனா? நாட்டை கவிழ்க்கும் குள்ளநரை வேலைதான் செய்தேனா? குற்றமன செய்தேன் கொற்றவனே, குற்றமன செய்தேன் கூற மாட்டீர்களா? நீர் கூற வேண்டாம். இதோ அறம் கூறும் அமைச்சர்கள் இருக்கிறார்கள், மரபர்குடி வந்த மா வீரர்கள் இருக்கிறார்கள், மக்களின் பிரதிநிதிகள், அவர்கள் கூறட்டும். என்ன குற்றம் செய்தேன்? குற்றத்தை மகாராஜா கூறத்தானே வேண்டும். இது உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் சபைக்கு வருவானேன்? குடும்ப தகராறு, பொலிவுக்கு ஒரு விசித்திரத்தை சரித்திரம் என்றுதான் முதல் முறை சந்திக்கிறது மகாராஜா. போதும், நிறுத்து. வசந்த விழாவில் நீ செய்த தவறுக்காக வசந்த சேனிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அதற்குத்தான் காரணம் கேட்கிறேன். எதிர்த்து பேசுபவர்களுக்கு ராஜ்யசபையில் என்ன தண்டனை தெரியுமா? முறைப்படி மணந்த ராணிக்கு சிறை தண்டனை அளித்துவிட்டு மூலையில் கிடந்ததற்கு முடிசூட்டியவர்களுக்கு அளிக்கப்படும் தண்டனைகள் குறைவானதுதான். ஆத்திரத்தை கிளப்பாதே, நிறைவேற்ற அரசன் உத்தரவு. அரசன் உத்தரவு என்ன? ஆண்டவன் உத்தரவுக்கே காரணம் கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். அரசே, சிறைச்சாலைக்கு செல்ல வேண்டும் தாய் என்று கேள்விப்பட்டவனும் அடங்கி இருப்பவன் ஆமை. தாய்க்கும் தந்தைக்கும் வேத்தி முடியா மூடனே, தந்தையாரின் ஆணை கேட்டு தாயாரின் தலையை வெற்றி என்ற பரசுராமனை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறாயா நீ? பரசுராமன் அவதாரம், மனோகரன் மனிதன். என் கட்டளை நிறைவேற்றப் போகிறாயா இல்லையா? நிறைவேற்றுகிறேன். மன்னிப்பு கேட்க வேண்டும் மனோகரன். ஆமாம், அதுவும் அரை நொடியில். அரை நொடி என்ன, அதற்குள்ளாகவே. ஆனால் யாரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் தெரியுமா? கோமலவல்லி, கோமேதக சிலை, கூவும் குயில், குதிக்கும் மான் என்றெல்லாம் உம்மால் புகழப்படும் இந்த கோணல் புத்திக்காரின் கொள்ளி கண்களை, கொடிய நாக்கை என் கூர்வாள் கிரையாக தந்துவிட்டு அது எதிர்த்தால் உண்மையும் உமக்கு பக்கத்துடன் அந்த பட்டவரத்தையும் பணமாக்கிவிட்டு சூன்யக்காரி காலவட்டம் சுத்திவிட சுடுகாட்டுக்கு அனுப்பிவிட்டேன் என்று சுழரும் வாளுடன் சூழும் புகழுடன் என் அன்னையிடம் ஓடி மன்னிப்பு கேட்க வேண்டும். நேர்வட்டமான உத்தரவை தயார்தானா? ஏன் நடுங்க வேண்டும்? புருஷோத்தமர் போரிலே புலி, வாட வையம் கலங்கும். அவரா இப்படி பயப்படுவார்? பாவம் வேலின் கூர்மையை சோதித்த விரல்கள் இந்த வஞ்சகின் விரல்களை அசைத்துக் கொண்டிருக்கிறது. பாசறையை பார்வையிட்ட கண்கள் இந்த பாம்பாட்டத்தின் பாவத்தில் அவன் நைத்து கிடக்கின்றது. கோட்டை கொத்தளங்களை நினைத்து கிடந்த நெஞ்சம் இந்த குட்டிச்சோறும் நிழலவா குளிச்சு காணுகிறது. பேசாதே, ஊர் பேசுகிறது, உலகம் பேசுகிறது. ஆமாம், நீ பேசிமோன்ட்டான், பொங்கிட்டா மனோகரன். அன்பார்ந்த காங்கிரஸ் தோழர்களே, சிவாஜி உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று தஞ்சையில் நடைபெற்ற அண்ணன் சிவாஜி அவர்களின் திருமண நாள் வெகு விமர்சையாக நடைபெற்றது. அண்ணன் சிவகுமார் அவர்களும் அண்ணன் மருதுமோகன் அவர்களும் வந்து இந்த விழாவை சிறப்பித்து இங்கு உள்ள சிவாஜி உள்ளங்களை மிக மிக மகிழ்ச்சி கடலில் ஆற்றி விட்டு சென்றிருக்கார்கள். அவர் அனைவருக்கும்
எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று சிவாஜி உள்ளங்கள் இன்பக் கடலில் மிதந்து கொண்டு இருக்கிறது என்றும், அதாவது அவருடைய மனநாளும் தொடர்ந்து இந்த விழாவை தமிழ்நாடு முழுவதும் உள்ள ரசிகர்கள் எடுத்துக்கொண்டு இருக்கின்றார்கள். அவர் பிறந்த நாள் 100வது ஆண்டு விழா வெகு விரைவிலே வெகு சிறப்பாக நடக்கப் போகிறது. அதாவது 100வது நாள் ஆரம்ப விழாவும் 100வது நாள் முடிவு விழாவும் தமிழக ரசிகர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நடத்த தயாராக துடித்து கொண்டிருக்கின்றார்கள். மாபெரும் அண்ணன் சிவாஜி அவர்களை தமிழக ரசிகர்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் தங்களுக்கு பின்னும் தம் குடும்பத்தில் ஒருவராக நினைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட ஒரு மகான் அண்ணன் சிவாஜி அவர்களுக்கு அவருடைய சக்தி பறைசாட்டும் வரையில் தமிழக காங்கிரஸ் சத்தியமூர்த்தி பவனில் அவரது சிலையை வைத்தால் அவரது ஆத்மா சாந்தி அடையும். அவர் காங்கிரஸுக்காக உழைத்த உழைப்பு என்பது சாதாரண விஷயமல்ல. அன்றைய 1971 அவர் தனி மனிதனாக இருந்து தலைவர் காமராஜ் அவர்களுக்கு தன்னந்தனியாக சுற்றுப்பயணம் செய்து தோற்றாளம் 67 அதாவது அதிகமான வித்தியாசத்தை குறைத்து காமித்தார். அந்த குறைத்து காமித்த சக்தி என்பது அவர் ஒருவருக்கே தேரும். ஆகவே அவருடைய சக்தி நன்றி கடனுக்காக சத்தியமூர்த்தி பவனில் அவரது சிலை வைக்க தமிழக காங்கிரஸ் தலைவர்களையும் காங்கிரஸ் மாவட்ட காங்கிரஸ் தலைவர்களையும் காரிய கமிட்டி உறுப்பினர்களையும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர்களையும் அண்ணன் ராகுல் காந்தி அவர்களையும் அன்னை சோனியா காந்தி அவர்களையும் பிரியங்கா காந்தி அவர்களையும் என் பணிவோடு தமிழக சிவாஜி ரசிகர்கள் சார்பாக, தமிழகத்தின் சார்பாக, தமிழக காங்கிரஸ் சார்பாக உங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். சில கேள்விகள் வந்து கேளுங்க. திருச்சியில் லாஸ்ட்டாக ஐயாவுக்கு ஒரு சிலை எடுத்திருந்தாங்க, சிலை வச்சுருந்தாங்க. நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. இன்னைக்கு மே 1 2026 இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நடக்குது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? உங்களுடைய கருத்துக்கள். இது அண்ணனுடைய மேரேஜ் தினத்தை ஒவ்வொரு வீட்டு ரசிகனும் ரசித்து கொண்டிருக்கின்றார். அவர் நேரடியாக பார்க்காத ஒரு காட்சியை இன்று தொடர்ந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த தேதியில் எப்படி தொழிலாளர் தினத்தை கொண்டாடுகிறோமோ அதுபோல் அவருடைய திருமண நாளை கொண்டாடுகிறோம். அதே போல பிறந்த நாளையும் ஒவ்வொரு நாளும் கொண்டாடுகிறோம். அதனால ஜீவ இறப்பு நாள், அவர் சாகா வரம் பெற்ற இறப்பு நாள், அதையும் கொண்டாடுகின்றோம். ஆகவே இந்த மாபெரும் சக்தி அண்ணன் சிவாஜிக்கு மட்டும்தான், வேற எவருக்கும் அந்த சக்தி கிடையாது. அவர் மனித குல பாவ பிம்பம். இந்த தேதியில் சுவாமி மலையில் வெறும் 500 ரூபா செலவில் அருமையான திருமணம் நடந்துச்சு. நேரம் எல்லாம் மறக்க முடியாத ஒரு சம்பவம். அன்னைக்கெல்லாம் அந்த திருமணத்துக்கெல்லாம் ராமண்ணா, அரங்கண்ணல், கலைஞர், எம்ஜிஆர், இப்படி பெரிய பெரிய கவிஞர் கண்ணதாசன், இந்த மாதிரி 500 ரூபா, வெறும் 500 ரூபா இல்லை, சிறப்பாக அந்த நடத்தின கல்யாணம் மே 1 இதில் சுவாமி மலையில் நடிகத்திலத்தோட கமலமாவோட திருமணம் ரொம்ப சிறப்படைஞ்சு. எங்களுக்கெல்லாம் திருவிழாவுக்கு இது மாதிரி ஒரு நடிகனுக்கு ஒரு ரசிகனாக நாங்கள் பிறந்ததெல்லாம் நாங்கள் பெரிய புண்ணியம் செஞ்சுருக்கணும். 7 ஜென்மம் எடுத்தாலும் சரி அவரோட ரசிகர்களாக தான் நாங்கள் பிறக்கணும்னு ஆண்டவன் நன்றி. நன்றி.